இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு குதிரை பேரத்தில் விஜய் அவர்கள் ஈடுபட்டாருன்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை வைக்கிறார். எங்களை யாரும் பேரம் பேச முடியாது, அதுவும் சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு யாரும் பேரம் பேச முடியாது. ஏன் வந்து விஜய் அவர்கள் ஒரு தலைவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சோஃபான்றது முன்னாடி போய் இறங்குது? அது எங்கள் கட்சி கூட அதை வாங்கலை, அது நாங்கள் வாடகை கொடுத்தோம். அவருக்கு காது குத்து கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சோஃபா எப்படி வாடகை கொடுறாங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு சோஃபா வாங்கினோம். இந்த 10க்கு 10 அறையை பார்த்துட்டு என்னென்ன நீங்கள் பெரிய தலைவர், உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கட்டில் போட்டுருக்கிறீங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, அப்படியே வெறும் சட்டை தான் கிடக்கு, இந்த வெறும் புத்தகமாக இருக்குது, இவ்வளோ தூசியிலையும் இவ்வளோ இதுலேயும் வந்து வாழ்றீங்க, இப்படி தான் நீங்கள் வாழ்றீங்கன்னு ரொம்ப வியப்பாக இருந்து போனார். எல்லா தலைவர் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட போனால் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசினார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டதாகவும், அதை இபிஎஸ் மறுத்ததாகவும், இருந்தால் நான் தான் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு மறுத்ததாகவும் ஒரு தகவலை சொல்றாரு மீடியா முன்னாடி. முதலமைச்சராக திமுக வந்து முன்மொழிவு, அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியும் திமுக அண்ணா நான் முதலமைச்சர் இல்லை என்றால் நம்ம எதிர்ப்பு. இது நாங்கள் வந்து டிவிக்கு கூட நாங்கள் வந்து கூட்டணி நம்ம சேர்றோமா வேண்டாமாங்க ஒரு கலந்துரையாடல் இருக்குது. அந்த கலந்துரையாடல் வந்து நாங்கள் வந்து தலைவர் வெற்றி பெற்றார்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட எப்படி அது வந்து கூட்டணி நம்ம சேர போகிறோமா, இல்லை வந்து அமைச்சர்கள் நம்ம இடம் கேட்க போகிறோமா, இல்லை துணை முதலமைச்சர் கேட்க போகிறோமாங்கிறது வந்துலாம் வந்து உயர்மட்ட குழு முடிவு பண்ணுறது. தலித் முதல்வராவதை ஏற்கும் மனநிலையில் இந்த தமிழ்நாடு இன்னும் உருவாகலை, அந்த ஒரு ப்ராசஸை ஏற்றுக்கிற மனப்பக்குவன்றது இன்னும் முழுசாக வரல அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல கருத்து சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். அப்படி அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்களே அப்படி சொல்லும்போது ஒரு நினைக்கும் பொழுது இன்னும் நம்ம அதுக்கான இடத்தை நோக்கி நகரத்துக்கு இன்னும் சில காலங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வன்னியரசர் வைத்த கோரிக்கை அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த சிறப்பு பிரதிநிதியை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து விடுப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவினுடைய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் திரு இசையமுதன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற விசிகா தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் பெரும்பான்மை காட்டிட்டாரு இப்போது சட்டமன்றத்தில், அதில் விசிகாவும் ஆதரவு அளித்திருக்கிறது. ஸோ இந்த பெரும்பான்மை நிரூபித்ததாக இருக்கட்டும், பதவி ஏற்றதிலிருந்து தற்போது வரை முதல்வர் விஜய் அவர்களினுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எப்படி பார்க்குது விசிகா? முதல்ல அண்ணன் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆதரவு கொடுத்து தான் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு முதல்வர் ஒரு நாட்களில் அமைந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து கடகோடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலும் சரி, எங்களுடைய தோழர்கள் மத்தியிலும் சரி, இது ஒரு அண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தான் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆட்சி வந்து ஒரு 5 நாள் தான் ஆகுது. சில திட்டங்கள் வந்து சரியாக பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டாஸ்மார்க் வந்து கடைகள் வந்து அது வந்து ஒழிப்பு கொஞ்சம் நான் ஏற்றுக்கொள்ள விஷயம் தான். ஒரு 700க்கும் மேற்பட்ட கடைகள், ஆமாம் 717 கடைகள் ஒழிச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னா, மற்ற வகையான டாஸ்மார்க் கடைகளை வந்து அது ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும். ஏன்னா அது சில்லறை வணிகங்கள் டாஸ்மார்க் தான் கிட்டத்தட்ட அந்த கோயில் பள்ளிகள் பகுதியில் இருக்கக்கூடாது. ஆனால் FL2 FL3ன்னு ஒரு 2 வகையான ஒரு கேட்டகரி டாஸ்மார்க் இருக்குது. FL2ங்கிறது வந்து ஒரு 10 பேர் 40 பேர் 50 பேர் ஒரு சங்கமாக சேர்ந்து ஒரு பாரை உருவாக்கிக்கலாம். அந்த பாரில் வந்து ஒரு ஃபுல் வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு பீர் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஆஃபு, குவார்ட்ரு, கட்டிங்கு, சிட்டிங் அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி வந்து FL3ன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் வந்து ஒரு நட்சத்திர விடுதலை வந்து
சிட்டிங் பெட்டி எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா வந்து இந்த டாஸ்மார்க் கடைகள்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டா தனியார் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்குகள் வந்து தொகைகள் வந்து பெருகிடுமோங்கிறது வந்து சின்ன ஒரு ஐயம் இருக்குது. ஆனால் இந்த டாஸ்மார்க் வந்து குறைப்புங்கிறது வந்து உள்ளபடியே எங்களுடைய தலைவர்கள் வரவேற்றிருக்காரு, அதை நாங்களும் வரவேற்கிறோம். இது எங்களுக்கு வந்து ஒரு எளிய மக்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அந்த பார்வையில் தான் இந்த அண்ணனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 5 நாள் ஆட்சி காலத்தை நான் பார்க்குறேன் நான். ஓகே, இப்போ இது போல் இன்னும் சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தது, எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்படின்ற போது இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு குதிரை பேரத்தில் விஜய் அவர்கள் ஈடுபட்டாருன்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை வைக்கிறார். அப்படி தான் நடந்திருக்குன்னு நீங்களும் பார்க்குறீங்களா? இல்லை, அது நான் பார்க்கல. ஏன்னா நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இந்த நொடி வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். திமுக தலைவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு எங்களுடைய கருத்தை சொல்லி அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் நாங்கள் வந்து உள்ளபடி நாங்கள் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். அது எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகை செய்தியிலே வெளியில் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இந்த தகவல் வந்து எங்களுக்கு அது சாராது. ஏன்னா நாங்கள் எப்பயுமே வெளித்தன்மையாக தான் நாங்கள் இருக்கோம், வெளிப்படையாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து எங்களை யாரும் பேரம் பேச முடியாது. அதுவும் சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு யாரும் பேரம் பேச முடியாது. ஏன்னா இது வந்து வெகு மக்களின் வந்து ஒரு அரசியல் தளம். அதனால் வந்து எங்களை யாரும் பேரம் பேச முடியாது. நாங்கள் வந்து எளிய மக்களுக்காக சின்ன நாங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வலிமையை நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் வந்து நகர்த்தியும் போயிட்டே இருக்கிறோம். அதனால் எங்களை பேரை நடத்தலை, மற்றவங்கள பேரை நடத்துகிறாங்க உள்ளபடி அது எனக்கு தெரியாது. அது அப்படி இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இல்லை, இந்த ஆதரவு கோரி நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அப்போ எப்படி தான் போணுச்சு? அந்த கடைசி நேரத்தில் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கோரியது, தாவேகா கோரியது அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் எப்படி போச்சு? இதில் வேறு திருமாவளவன் அவர்கள் தான் கடைசியாக ஆதரவை சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடியே இடதுசாரிகள் அவங்களாம் சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன தான் நடந்துச்சு? அப்போ அந்த அணுகுமுறைகள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும். இந்த கூட்டணி வந்து அதிமுகவோட தான் ஒரு சூழல் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் போய் வந்து அவங்களுக்கு வந்து தார்மீகமாக ஒரு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து தான் வந்து கொஞ்சம் அந்த கூட்டணியில் பெரிய சலசலப்பு வந்துருச்சு. அப்படி காங்கிரஸ் கொடுக்காமல் இருந்துருந்துச்சுன்னா அவங்க அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுருப்பாங்க. பெரும்பான்மையாக அவங்க வந்து இவ்வளோ தூரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நேரம் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சி கொடுத்த பிறகு வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் இது எப்படி எந்த பாவையில் அதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அதன் பிறகு தான் வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் வந்து பின்வாங்குச்சு. அதன் பிறகு வந்து அப்புறம் திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் வந்து தாவேகா வந்து வரணும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து விருப்பத்தை தெரிவித்தாங்க, விசிகாவுக்கு விருப்பம் தெரிவித்தாங்க. அதன் பிறகு வந்து எங்கள் கட்சியும் சரி அவங்க கட்சியும் சரி ஒரு கலந்து ஆலோசித்து அதன் பிறகு தான் ஒரு நல்ல முடிவு அந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு மக்கள் எதிர்பார்த்தாரோ அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. இதை வந்து நம்மளால் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. ரெண்டாவது வந்து தமிழக மக்களுக்கும் நம்மளால் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்கை வந்து இந்த ஆதரவும் சரி எங்களுடைய நட்பும் சரி எங்களுடைய தலைவர் அவருக்கு தெரிவிச்சிருக்காரு. அப்படி தான் இது வந்து இதுதான் எங்களுடைய சொந்த கருத்தும் இதுதான். இல்லை, வெளியில் சில விஷயங்கள் இப்போ அவர் இந்த பதவியேற்றதுக்கு பின்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் சந்தித்தது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, இதில் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் சந்தித்ததுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு டீலிங் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சந்தேகிக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் மாண்பாக அவர் முன்னெடுத்திருக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பின்னாடி ஒரு டீலிங்காக இருக்கிறது. இப்போ கூட இப்போ திமுகவினுடைய ஒரு அடுத்த வெர்ஷன் மாதிரி தான் தாவேகா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இதுக்கு அப்போ அதுக்குள்ளே பார்க்கும்போது அந்த சந்திப்புகளின் போது பேசப்பட்டது சரி ஓகே, ஒரு சின்ன வெளியில் தெரியாத மறைமுக உடன்படிக்கை மாதிரி பண்ணிக்கிட்டது, இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்குமோன்னு சந்தேகிக்கிறாங்க. இப்படி சந்தேகப்படுறது வாய்ப்பு இருக்காது. இது ஏன்னா இது வந்து முதல்ல ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆரம்பிச்சிச்சு. காங்கிரஸ் இப்போ இருக்கிற காங்கிரஸ் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய திமுக வர்றதுக்கு முன்பது காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திமுக வந்துச்சு, அதன் பிறகு திமுக வந்துச்சு. திமுக எதிர்த்து தான் திமுக உருவாச்சு. அப்போ இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து கட்சிகள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் ஒரு பதவியை வந்து அவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து நம்ம போய் ஒரு கலைத்துறையிலிருந்து வந்திருக்கிறோம், அது ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு எல்லா தலைவரும் சந்திச்சிருக்கிறார். தளபதியாக இருக்கட்டும், மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் அண்ணன் சீமான் கூட போய் சந்திச்சிருக்காரு. அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு தான் இதை நாம் பார்க்குறோம். இதில் வந்து ஒளிமறைவு என்பது கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாகரிகமான ஒரு செயல்.
வந்து சந்திச்சிருக்காங்க. அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். நான் இது அப்படி தான் நாங்களும் பார்க்குறோம். நாங்கள் இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு விவாதப்புறம் நாங்கள் கொண்டுட்டு போகல. ஒரு ரைட், நம்ம மக்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க, வெளிப்படையாக அண்ணன் போய் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வராரு, ஒரு முதல்வர் சந்திச்சுட்டு வராரு, பரவாயில்ல, அவர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமநிலையாக அவர் பார்க்குறாரு. அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். நான் இதை இல்லை, இதில் நேற்று வந்து இப்போது சட்டப்பேரவையில் பேசும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை ஒரு மாதிரி வைக்கிறாரு. புஷ்பா பட பாணியில் வந்து சோஃபா அரசியல் அப்படிங்கிறது. அதாவது சோஃபா ஏன் வந்து விஜய் அவர்கள் ஒரு தலைவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சோஃபான்றது முன்னாடி போய் இறங்குது அப்படின்ற ஒரு அந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அந்த சோஃபாக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு. இல்லை, எங்களுக்குலாம் சோஃபா ஒன்றும் இல்லையே. எங்களுக்கு சோஃபா இல்லையே. இல்லை, திருமாவளவன் அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று இருந்தது. அன்றைக்கு அவர் வரலனாலும் அடுத்த நாள் வந்தார். பட் அந்த வர்றதாக சொல்லப்பட்ட நாள் அன்னைக்கு ஒரு சோஃபா ஒன்று போய் இறங்குச்சு. அப்போ இந்த உதயநிதி அவர்கள் வைக்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இல்லை அந்த ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனத்துக்கு பின்னாடி வாங்கியவர்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து திருமாவளவன் அவர்களும் இருக்கிறார். அவர் உதயநிதி அவர்கள் சொன்னது வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தான் பேர் சொல்லி அவர் வந்து சொன்னார் நினைக்கிறேன். பிளவுப்பட்ட தலைவர்னு சொல்லி சொன்னார். அவர் அண்ணன் வந்து எங்களை சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஏன் சோபா பற்றி எங்களுக்கு ஒரு டாபிக் வருதுன்னா, நாங்கள்லாம் வந்து எங்கள் மக்களாக நாங்கள் கீழே உட்காந்து பேசுவோம். இல்லைனா வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய சேரில் ரொம்ப கொஞ்சம் எப்படி இருந்தால் உடஞ்சா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு அழுக்கு நிலைமை அந்த உடம்பு பரவாயில்ல அப்படின்னு வந்து நாங்கள் உட்காந்து அரசியல் பண்ணக்கூடிய இயக்குனாங்க மக்கள் கட்சி நாங்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு சிஎம் வந்து நம்ம தேடி வர்றாருன்னா ஒரு நாகரிகமான அடிப்படையில் உட்காந்து பேசுகிறது நமக்கு ஒரு சேர் வேணும், ஒரு சோபா வேணும். அந்த அடிப்படையில் தான், அதுவும் வாடகைக்கு எடுத்த சோபா தான் அது எங்கள் கட்சி கூட அதை வாங்கலை. அது நாங்கள் வாடகை கொடுத்தோம். அவருக்கு காது குத்து கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சோபா எப்படி வாடகைக்கு வராங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு சோபா வாங்கினோம். அதை வாங்கி வெயிட் பண்ணி வச்சு பார்த்தா அவர் இல்லை, மறுநாள் வந்து சோபாக்காரன் வந்து தூக்கிட்டு போயிட்டார். அது அந்த பகுதியில் அசோகநகர் பகுதியில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கொடுக்குற வாடகை ஒளி அமைப்புக்காரர் தான் அந்த சோபா வந்து இப்போ வாடகை கொடுத்தாரு. அந்த வாடகை கூட நாங்கள் கொடுத்துட்டோம் நாங்கள். அதனால் சோபா நிகழ்வுங்கிறது வந்து இது வந்து ஒரு அரசியல் நாகரிகமாக ஒரு ஒரு வசதி படைத்துள்ள ஒரு மனிதன் வராரு. அவர் போகிற இடம்லாம் சோஃபா போய் இறங்குது. போகிற இடம் சோபாங்கிறது இல்லை, அது சி வி சண்முகம் அவர்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தியிருப்பாங்க சோபாவை. சரி, ஒரு தனி மனிதன் வராரு, ஒரு அமைப்பாக இருக்குன்றதுக்காக கூட வந்து ஒரு சோபா வாங்கியிருக்கலாம். ஆனால் போகிற இடம் சோபாங்கிறது வந்து அது எப்படி அது பேசும் பொருள் ஆகும். போனால் அது எப்படி என்ன யானை வரும் முன்னே மணி ஓசரம் பண்ணி அப்படிலாம் யாரும் கொண்டு வர முடியல. ஆனால் ஒரு யதார்த்தமாக பார்க்கும் பொழுது இப்போ ஒரு சிஎம் ஓகே வராரு அப்படின்னாலும் இப்போ கட்சி ஆஃபீஸ்லேயோ இப்போ திருமாவளவர்களை பார்க்க வரும்போது அந்த இடங்களில் ஒரு ப்ராப்பராக கம்ஃபர்டபுளான சோஃபா அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்க தான் செய்யும். ஸ்பெஷலாக அவருக்கு ஒரு சோஃபா ஆர்டர் பண்ணி எங்கள் அலுவலகத்தில் வந்து சோஃபா கிடையாது. எங்கள் அலுவலகத்தில் வந்து நார்மல் பிளாஸ்டிக் சேர் தான். நீங்கள் வந்து பாருங்கள், அது மூலையெல்லாம் அப்படி அடிக்கி வச்சுருப்பாங்க. வர தோழர்கள்லாம் எடுத்து போட்டு உட்காருவாங்க. மறுபடியும் அந்த எங்கே வச்சாலும் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ நம்ம வர ஒரு நபரை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் சேரில் கொண்டு வந்து வைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே பிளாஸ்டிக் சேரை பற்றி பல விமர்சனம் வந்துருக்கு. அதனால நம்ம ஒரு நாகரிகமாக வந்து ஒரு சோபா வாங்கி வைக்கிறதும் தப்பு கிடையாது. விலைக்கு கூட நம்ம வாங்கலையே, வாடகை தான் நம்ம வாங்கினோம். வாடகைக்கு வாங்கல என்ன தவிர அது கூட ஒரு குற்றம்னா. ஓப்பனாக என்ன சந்தேகிக்கப்படுறது, சோஃபாக்குள்ளே ஏதாவது படத்தை மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அவர் புஷ்பா பட பாணின்னு அவர் மேற்கோள் காட்டுறாருன்னா அந்த படத்தில் அந்த மாதிரியான சீன்ஸ் தான் வரும். சோஃபாக்குள்ளே பணம் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே. இல்லை உள்ள சந்தேகமே இல்லை, கேள்வியில் சந்தேகம் இல்லை. எங்களை யாருமே வந்து சந்தேகப்பட முடியாது. எங்களை யாருமே கேள்வி முடியாது. ஏன்னா நாங்கள் கரைப்படியாத நாங்கள் வந்து ஒரு வெளுத்த கைகள் நாங்கள். அதனால் வந்து எங்களை யாரும் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டோன்னா கூட எங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. நாங்கள் எந்த காலத்துலேயுமே யார்கிட்டையும் சரி எந்த அன்பளிப்பையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அன்பளிப்பு எதிர்பார்க்க மாட்டோம். உண்மையாக அரசியலுக்காக மக்களுடைய போராட்டங்களாக இவங்க நிற்கிறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அந்த அடிப்படை தான் நாங்கள் இருக்கிறோம். இல்லையே எங்களுக்கும் குதிரை பேரத்துக்கும் எங்களுக்கும் சோபாக்கும் எந்த சம்மதமும் இல்லை. நாங்கள் ஒரு முதலமைச்சர் வருகிறான்ற அடிப்படையில் நாங்கள் வந்து வாடகைக்கு வாங்கின சோபா இதுதான் உண்மை. மற்றபடி எங்களுக்கு அந்த சோபாவுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இந்த கேள்வி கூட எனக்கு ரொம்ப நெருடல் தான் உருவாகுது. ஏன்னா இந்த எளிய மக்கள் பண்ணக்கூடிய அரசியல் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது பாருங்கள். ஒரு சோபா போட்டு ஒரு முதல்வர் கூட எங்களால் வரவேற்க முடியல. அப்போ எங்களை எந்த அளவு வந்து அந்த இல்லை இப்போ இது விசிகாவை நோக்கி மட்டுமே எழுகிற கேள்வி அல்ல இது. இப்போது அன்னைக்கு விஜய் அவர்கள் ஒவ்வொரு தலைவராக சந்திக்க போகும் பொழுது அதற்கு முன்னதாக யாருடைய வீட்டுக்கோ இல்லை அலுவலகங்களுக்கோ சோஃபா போனுச்சோ எல்லாரையும் நோக்கி எழுப்பப்படுகிற கேள்வியும் சந்தேகமும் தான். இது விசிகாவை மட்டும் அந்த சோபா நிகழ்வுங்கிறது வந்து எங்கள் கட்சி அளவில் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஊடகங்கள் இருந்துச்சு. தமிழ்நாடு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 ஊடகங்கள் மேலே கிட்டத்தட்ட எல்லாம் வந்து
நம்ம அலுவலகத்துக்கு வந்துச்சு. இப்போ யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்த பட்சம் அதே கிட்டத்தட்ட ஒரு 40-50 யூடியூப் சேனல் வந்துருச்சு. அப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்தா எல்லா ஒட்டு மொத்தமாக தெலுங்கு, மலையாளம், கர்நாடகா இப்படி பேசக்கூடிய எல்லா சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. இவங்களை மீறி என்ன நடக்க போகுது? அதுவும் இதில் அன்றைக்கி விஜயும் வரவும் இல்லை, எங்கள் தலைவரும் வரவே இல்லை, எந்த நிகழ்வும் நடக்கவே இல்லை. அப்போ அந்த சோபா வந்து மறுநாள் ப்ரெஸ் வந்து தான் அது தூக்கிட்டு போகிற நிகழ்வும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சோபா தூக்கிட்டு போனது எங்கள் தோழர்கள் எல்லாம் வந்து ஃபேஸ்புக் எழுதி போட்டுருக்காங்க, பாருங்கள் நேற்று சொன்ன சோபாங்க பாருங்கள் போது பாருங்கன்னு சொல்லி வண்டியில் ஏற்றி தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ டாட்டாசி வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த நிகழ்வு நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். ஆக்சுவலி வந்து அந்த முதல் நாள் சந்திப்புன்றது நடக்காமல் போனதுக்கு பின்னாடி அது என்ன காரணம்னு திருமாவளவன் அவர்களே சொல்லியிருந்தார். இல்லை அவர் வந்து பார்க்குறேன்னு தான் சொன்னார். நான் தான் பரவாயில்ல, இப்போது அது தேவையற்றது அவசியமன்றது, நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை போய் பாருங்கள், நம்ம இன்னொரு நாள் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன்னு திருமாவளவன் அவர்களும் சொல்கிறார். ஸோ அதனால் விஜய் அவர்கள் அன்று வராததுக்கு பின்னாடி அப்படி ஒரு காரணம் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். மெயின் மேட்டரே இங்கே சோஃபா தான். சோபா வந்து இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கருதி ஒரு எப்படி ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி சாப்பாடு போடுவோம், தட்டுக்கிட்டு நல்ல கழுவியும் ஒரு உணவு கொடுப்போம், இல்லைனா சாப்பிட பிடிக்கலன்னா ஒரு வாழை இலையை கூட அறுத்து கூட நம்ம உருந்து கொடுப்போம். அப்படி தான் இதை ஒழிய சோபாக்குள்ளே ஒன்றுமே இல்லை. வெறும் சோபா வந்து உட்காந்துட்டு போவார், அவ்வளோதான். அது நாங்கள் வாங்கிட்டு வந்து சோபா கூட உட்காரவே கூட இல்லை. அவர் அப்படியே வந்தார், வரவே கூட இல்லை, அப்படியே போய்ட்டார். அது 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தான் வந்து விஜய் அவர்கள் வந்தார். அது வந்து வேளச்சேரிக்கு வந்தார். வேளச்சேரியில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். எங்கள் தலைவர் அந்த 10க்கு 10 அறையை பார்த்துட்டு, என்னென்ன நீங்கள் பெரிய தலைவர், உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கட்டில் போட்டுருக்கிறீங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, அப்படியே வெறும் சட்டை தான் கிடக்கு, இந்த வெறும் புத்தகமாக இருக்குது, இவ்வளோ தூசியிலையும் இவ்வளோ இதுலேயும் வந்து வாழ்றீங்க, இப்படி தான் நீங்கள் வாழ்றீங்கன்னு ரொம்ப வியப்பாக இருந்து போனார். அப்போ தான் ரொம்ப தலைவர்கிட்ட உட்காந்து வந்து மணிக்கணக்கில் அவர் பேசினார். கிட்டத்தட்ட எல்லா தலைவர் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட போனால் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசினார். ஆனால் எங்களுடைய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, எங்கே நீங்கள் படிச்சீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்களுடைய பின்னணி என்ன, அதன் பிறகு வந்து எப்படி நீங்கள் இயக்கலாம் நடத்துங்க, எப்படி இது கட்சியாக உருவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் மேலே இன்னும் மிகப்பெரிய நட்பாக இருந்து தான் போனார். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி, அந்த முதல் நாள் வந்துட்டு போன சோஃபா, அதாவது விஜய் அவர்கள் வந்து அவர் அமர்றதுக்காக, அது அப்புறம் அதுக்கப்புறம் தான் அன்று வரல விஜய். ஸோ அதுக்கப்புறம் வரும்போது விஜய் அவர்கள் வரும்போது அந்த சோஃபா தான் பயன்படுத்தப்பட்டதா? இல்லை, அந்த சோஃபா பயன்படுத்தப்படல. அங்கே நம்ம சேர் தான் நம்ம அங்கே போட்டிருந்தோம். அதேமாதிரி அங்கே சேர் தான் நம்ம போட்டிருந்தோம், சோஃபா போடல நம்ம. ஏன்னா இங்கே வந்து இந்த அசோக் நகரில் அந்த வியாபாரமான கூட நம்ம அந்த வாடகைக்கு வாங்கியிருந்தோம் அசோக் நகரில். ஆனால் அங்கே வந்து சேர் நம்மளுக்கு இருந்துச்சு, அந்த சேர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம அங்கே வந்து தலைவர் ரூமில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் யாராச்சும் வந்து அதை உட்காரதுக்கும் ஒரு நல்ல சேர் ஒன்று இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறோம். அந்த சேரில் வந்து உட்காந்து தான் பேசுனாங்க. இல்லை, என்ன கேள்வினா, இப்போது முதல்வர் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு இது ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சோஃபா வரவழைக்கப்பட்டதுன்னு தான் காரணம். அப்படின்னா அந்த சந்திப்பு நடக்கும், எக்ஸாக்டாக சந்திப்பு நடக்கும்போது அந்த சோஃபா இடம் பெற்று இருக்கலாம். ஆனால் அது இல்லைன்றத இப்போ சந்தேகிக்கிறது. வேளச்சேரியில் விருந்தாளிகள் வரக்கூடியதுக்கு அளவுக்கு இருக்கைகள் இருக்குது. ஆனால் அசோக் நகரில் அந்த எங்களுக்கு வந்து வெறும் பிளாஸ்டிக் சேர் தான் இருக்குது. அந்த அடிப்படை தான் நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்தோம். ஓகே, இப்போது இதில் தற்போது வரைக்கும் இப்போ நீங்கள் நிறைய இப்போ சட்டமன்றத்திலே எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு, இப்படிலாம் இதெல்லாம் தவறாக இருக்குது, அந்த ஜோதிடர் நியமன விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது அதற்கான உடனடி நடவடிக்கைகள் அரசு தரப்புலேருந்து எடுக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் இல்லை ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் அப்படின்னு வைக்கும்போது தாவேக அரசு உடனடியாக அதை ரியாக்ட் பண்ணுறாங்க, உடனே அதை சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ வரைக்கும் நடந்த நடவடிக்கை? ஆமாம், இந்த வந்து எதிர்க்கட்சியுடைய உணர்வுகளையும் வந்து ஆளுங்கட்சி புரிந்து கொள்ள தான் நான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வன்னியரசு வைத்த கோரிக்கை அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த சிறப்பு பிரதிநிதியை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து விடுப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள். ஆனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை நாங்கள் ரொம்ப பெருமையாக, ஏன்னா நம்ம கட்சிகள் எங்கள் கட்சியில் வைத்த முதல் கோரிக்கையை அவர்கள் எங்களுக்கு வந்து வெற்றி பெற்றுக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இதை நாங்கள் வரவேற்கிறோம். அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து நாங்கள் வாழ்த்து தான் சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்து இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நடத்தக்கூடிய கட்சியில் வந்து இப்போ ஒரு கேள்வி அதுக்கு பதிலான விஜய் கொடுத்தது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போது இதில் அதிமுக உள்ளே இருக்கிற எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக பிரிஞ்சு ஒரு குழு ஆதரவும் ஒரு குழு எதிர்ப்பும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சங்கடம் தான் போடுறேன். ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி,
அதன் பிறகு இது சிங்கம் போல் கட்டி காப்பாற்றின புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து மிக வலிமை இரும்பு கோட்டையில் வச்சு காப்பாற்றினாங்க. இன்றைக்கி அம்மா அவர்கள் மறைந்த காலத்தில் வந்து ஆண்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரமுகர் வந்து அதிமுகவில் வந்து பிளவு ஏற்படுறதுனால வந்து நான் ஒரு விசிக தொண்டனாக இருந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது. ஏன்னா அதிமுக பார்த்து உயர்ந்த காலம்லாம் உண்டு. இன்றைக்கி இப்படி எம்எல்ஏக்கள்லாம் வந்து போகிறதுங்கிறது சற்று கொஞ்சம் சங்கடம் தான். அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கும் போது சி.வி. சண்முகம் இடையில் இன்னும் சில வார்த்தைகள் கருத்துக்களை குறிப்பிடுறாரு. நடந்த விஷயங்களாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டதாகவும், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நீங்களே இருந்துக்கோங்க, அதிமுகவே இருந்துக்கோங்க, முதல்வர் மட்டும் திருமாவளவன் அவர்கள் இருக்கலாம், அதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது, கணிந்திருக்கிறது அப்படிங்கிற வகையில் பேசப்பட்டதாகவும், அதை இபிஎஸ் மறுத்ததாகவும், இருந்தால் நான் தான் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு மறுத்ததாகவும் ஒரு தகவலை சொல்கிறார் மீடியா முன்னாடி. இது திருமாவளவன் எப்படி பார்க்குறார், விசிக எப்படி பார்க்குது? அப்போது ஒரு திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குற அந்த மன எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரலை அப்படின்னு முதல்ல நான் வந்து ஒரு தனிநபராக இருந்து இதை நான் முதல்ல இந்த செய்தி நான் வரவேற்கிறேன். ஏன்னா 2 திராவிட கட்சியும் சேர்ந்து என்னுடைய தலைவர் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணுங்கிறது வந்து நான் 2 திராவிட கட்சியுமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சமூகம் வந்து ஒரு செடியாக இருந்த சமூகம் ஒரு மரமாக நிமிர்த்தினார், ஒரு தூசியாக இருந்து ஒரு கல்லாக இருந்த சமூகத்தை வந்து ஒரு கடவுளாக மாற்றினார், வேறு ஏதாவது இருந்த சமூகத்தை வந்து பெரிய ஒரு ஆளுமை திறனாக மாற்றுறது எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். அப்படி ஒரு இந்த சமுதாயத்துக்கு முன்னேற்றி இருக்கிறார். ஆமாம், இந்த இப்படியாப்பட்ட இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவர் வந்து 2 திராவிட கட்சியிலுமே சேர்ந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு முதலமைச்சர், அதுக்கு நான் தலை குனிந்து நான் உள்ளபடி நான் வரவேற்கிறேன். ஆனால் இது நடக்கலேங்கிறது வந்து உள்ளபடி எனக்கு வருத்தமாக இருக்குது. நடந்திருந்தால் எனக்கு ரொம்ப இது சிறப்பாக இருந்திருக்கும். அது எந்த அளவில் அது உண்மை பொய்யும் தெரியல. இது இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் போய்கிட்டு இருந்ததுனால தான் திருமாவளவன் அவர்கள் அவருடைய முடிவை சொல்றதுக்கு தாமதமானது, அதனால தான் அவர் இந்த டைம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது நான் மறுக்கிறேன், அதை நான் மறுக்கிறேன். ஆனால் சி.வி. சண்முகன் சொல்றது வந்து நான் உள்ளபடியே வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மறுபடியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் தயவு செய்து 2 திராவிட கட்சியிலும் சேர்ந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை தாருங்கள் தான் நான் சொல்கிறேன். நான் ஆனால் வந்து எங்கள் தலைவர் வந்து இதனால தான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணார், கொஞ்சம் தாமதம் பண்ணாருங்கிறது வந்து அது ஏற்படுத்திருக்காது. ஏன்னா அவர் எப்பயுமே சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பாக செஞ்சிருவார். அது எப்பயுமே அது சொல்லாத செய்தி எப்பயுமே அது செய்ய மாட்டார். அது ஏன்னா திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? இப்போ திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி எங்கள் தலைவருக்கு தெரியும்? தலைவருக்கு தெரியாது. அப்போ எங்கள் தலைவர் வந்து எங்கள் உயர்மட்ட குழுவில் வந்து கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் நம்ம சேனலில் கூட சொல்லியிருக்கேன், நான் கிட்டத்தட்ட வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த கூட நடந்துச்சு. அதன் பிறகு எங்கள் தலைவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதேமாரி வன்னரசு வந்து விருதுநகரில் போயிருந்தார், அவங்க அப்பா நினைவிடத்துக்கு போயிருந்தார், அண்ணன் வன்னரசு அவர்களும் போயிருந்தார், அவர் வரணும், அவர் காட்டுமன்னாடி எம்எல்ஏ வந்துட்டார். அப்போ வன்னரசு வந்த பிறகு தான் வந்து காலைல வந்து 11 மணி தான் வந்தாப்புல. அதன் பிறகு வந்த பிறகு தான் நான் வந்து கடிதம் வாங்கி அதை கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கடிதத்தை நான் கொடுத்தேன் நான். அதனால் அதுதான் காலதாமதம் இல்லையே, மற்றபடி எந்த காலதாமதம் இல்லைன்னு எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை. எங்கள் தலைவர் எப்பயுமே வந்து அண்ணன் விஜய் அவர்கள் எந்த கோரிக்கை வைத்தாரோ அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வந்து நகர்ந்திருக்காரு. எங்கள் நிர்வாகிகிட்ட வந்து கலந்து பேசி அது முயற்சி எடுத்துருக்காரு, முடிவு எடுத்திருக்காரு. அதனால் அண்ணன் சி.வி. சண்முகம் சொன்னது வந்து அது நாங்கள் வரவேற்கிறோம். இருந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு இதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, ஆனால் இதில் இன்னொரு கேள்வி பாருங்கள். இப்போ ஒருவேளை திமுகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை முன்மொழிந்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா, தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருக்கிற விசிக, தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருக்கிற திருமா தனக்கு ஒரு துணை முதல்வர் பதவியை வேணும்னா கோரலாம் அப்படிங்கிறத திமுக அலோவ் பண்ணுமான்னு ஒரு கேள்வி ஒன்று வருது யதார்த்தமாக. இல்லை, இதுவரையும் எங்கள் தலைவர் பெரிய ஒரு தகவல் சொல்லியிருக்காரு, நான் அப்படி விருப்பப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து எங்கள் தலைவர் வந்து தொண்டர்களுடைய விருப்பங்கிறது என்னன்னு எங்கள் தலைவருக்கு தெரியும். அது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி வந்துச்சுன்னா எங்கள் தலைவர் உள்ளபடியே அரியானையில் உட்கார்ந்து தான் பார்க்கணுங்க ஆசைப்படும். அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து பார்த்தா தான் எங்களுக்கும் கம்பீரமாக இருக்க முடியும். அதாவது இப்போது துணை முதல்வர் பதவி கேட்பதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்புகள் நாங்கள் வந்து வாய்ப்பும் சூழலும் அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்த கூட்டங்கிறது வந்து வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அடுத்து கூட்டணியில் சேர்றோமா சேரக்கூடாதாங்கிறது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இலக்காக இருக்குது. அது இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும்.
அறிவிக்கிறோம், நம்ம கூட்டத்தில் சேர்றோமா சேரலன்னு. அப்படியே அது பற்றின ஆலோசனையும் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அதுதான் அடுத்த கூட்டம் தலைவர் அறிவிச்சிருக்காரு. இப்போ அடுத்து வந்து உயர்மட்ட குழு கூட்டி நாங்கள் வந்து டிவிக்கு கூட நாங்கள் வந்து சேர்றோமா கூட்டத்தில் நம்ம சேர்றோமா வேண்டாமாங்க ஒரு கலந்துரையாடல் இருக்குது. அந்த கலந்துரையாடல் வந்து நாங்கள் வந்து தலைவர் வெற்றி பெற்றார்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட எப்படி அது வந்து கூட்டத்தில் நம்ம சேர போகிறோமா, இல்லை வந்து அமைச்சர்கள் நம்ம இடம் கேட்க போகிறோமா, இல்லை துணை முதலமைச்சர் கேட்க போகிறோமாங்கிறது வந்துலாம் வந்து உயர்மட்ட குழு முடிவு பண்ணுறது. அதன் பிறகு இறுதி முடிவு வந்து தலைவர் எடுக்கக்கூடிய செயல் தான். ஏன்னா எந்த முடிவு உயர்மட்ட குழு எடுத்தாலும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும், எங்களுடைய தலைவர் அவர்கள் இறுதியாக என்ன சொல்கிறாரோ அதுதான் அது இறுதியான தீர்ப்பாக இருக்க முடியும். அதனால் எங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த பார்வைக்காக, அந்த வார்த்தைக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம். தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர் இவ்வளோ காலம் அரசியல் இருந்திருக்கிறாரு, அதனால நாங்கள் பார்த்துருக்கோம், எப்படியே நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் பார்த்துருக்கோம்ல. ஏன்னா நாங்கள் வந்து காலங்காலமாக வந்து திமுக ஓட்டு போட்டோம், அதிமுக ஓட்டு போட்டோம், காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம். இன்றைக்கி வந்து அந்த அமைச்சரோட நாங்கள் இடம் பெறோமா, இல்லை வந்து எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வர் ஆவராரா, இப்படிலாம் அந்த ஒரு கேள்விங்கிறது எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. உயர்நிலை கூட்டத்தில் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுலையே கடைக்கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எங்கள் தலைவர் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து ஒரு பூர்த்தி செய்வார் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு 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 தலித் முதல்வராவதை ஏற்கும் மனநிலையில் இந்த தமிழ்நாடு இன்னும் உருவாகலை, அந்த ஒரு ப்ராசஸை ஏற்றுக்கிற மனப்பக்குவன்றது இன்னும் முழுசாக வரல அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல கருத்து சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். எனக்கு கொஞ்சம் நினைவுக்கு வருது. அப்படி அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் அப்படி சொல்லும்போது ஒரு நினைக்கும் பொழுது இன்னும் நம்ம அதுக்கான இடத்தை நோக்கி நகரத்துக்கு இன்னும் சில காலங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கா? இல்லை, அது அப்போ எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து கீழ் நோக்கி இருந்தோம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ தூரம் நாங்கள் அடிமையாக இருந்தோன்னு பாருங்கள். அப்போ கேப்பாரட்டு நாங்கள் கடந்துருக்குறோம், ஒரு சாதாரண ஒரு மண்ணாக கிடந்துருக்குறோம், சாதாரண குப்பையாக இருந்துக்கிறோம், சாதாரண ஒரு செடி கொடி மரமாக கிடந்துக்கிறோம். இன்றைக்கி எங்களெல்லாம் ஆளாக்கி தலைநிமித்து வச்சுருக்காரு. அப்போ அந்த சமூகத்திலிருந்து வந்தக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காரு, ஒரு எம்பி ஆக்கி பார்த்துருக்காரு, ஒரு ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள்லாம் இப்போ ஆக்கி பார்த்துருக்காரு. அப்போ வந்து ஒரு முதல்வராகணும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்குல்ல. எனக்கு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க இந்த சமூகத்தில். அதனால் அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் தவறு கிடையாது தானே. அது எங்களுக்கு அந்த இது எங்களுக்கு வேணும்ல. அப்படி இருந்தால் தானே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சிகள் நம்ம சாதிகள் சொல்லி நம்ம பேசிடக்கூடாது, தவறாக போயிடும். யாரோ இருக்கிறாங்க. அப்போ எங்கள் தலைவருக்கு இந்த காலத்தில், நாங்கள் வாழ்கிற காலத்தில் எங்கள் தலைவருக்கு இப்படி ஒரு பதவி கிடைக்கலங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக தான் இருக்குது. அது கிடைச்சிருக்கணும் நாங்கள் ஆசைப்படுவோம். தலைவருக்கு கிடைக்கணும், அந்த அரியணையில் போய் நாங்கள் எங்களுடைய தலைவர் உட்காரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு. தற்போது நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த சூழல் தொடர்பாக உங்களோட பார்வைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார்.